வணக்கம். இந்த பிறப்பெடுத்ததுக்கு நாம முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா மனிதனாக பிறப்பதற்கே ஒரு புண்ணியம் செய்திருக்கணும். அப்படியாகத்தான் நம்ம எல்லாருமே இங்க மனிதர்களாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனுஷனா வாழ்ந்துட்டு இருக்கிறோமா, மனிதரா இருக்கிறோமாங்கிறதெல்லாம் வேற விஷயம். அதற்கு நம்ம தயார்படுத்திக்கணும். அப்படி விசாலமான மனசை நம்ம வச்சுக்கணும். சரி, என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். பாலகுமாரன் சார் மூலமா எனக்கு கிடைத்த இன்னும் ஒரு நல்ல முத்து அப்படின்னு பார்த்தாக்க ஷெல்வி அண்ணா, யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி அண்ணா என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவர். நான் பார்த்த நல்ல மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு பட்டியல் போட்டோம்னாக்க அதுல ஷெல்வி அண்ணாவுக்கும் இடம் உண்டு. கடந்த 15 வருடங்களாக ஷெல்வி அண்ணாவுக்கும் எனக்கும் நல்ல நட்பு உண்டு. எனக்கு ஒரு அண்ணா மாதிரி, கூட பிறக்காத ஒரு அண்ணா மாதிரி தான் ஷெல்வி அண்ணா. அந்த ஷெல்வி அண்ணா கிட்ட பாலகுமாரன் சார் என்னை பத்தி என்ன சொன்னாரோ தெரியாது. என் மேல இன்னைக்கும் அதே கருணையும் வாஞ்சையும் பிரியமும் கொண்டிருப்பவர் தான் யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி அண்ணா. இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரேஞ்சுக்கு இருக்கிற ஜோதிட வட்டாரத்துல பார்த்தோம்னாக்க ஷெல்வி அண்ணாவுடைய உயரம்ங்கிறது அவ்வளவு. ஆனா ரொம்ப ரொம்ப எளிமையானவர். அப்படியே சரளமா நம்ம பைபாஸ்ல நம்ம ஹைவேஸ்ல போனாக்க எப்படி நம்ம வண்டி சர்ன்னு போயிட்டு இருக்குமோ அது மாதிரி அண்ணா 12 ராசிகளுக்கும் பலன்கள் சொல்லுங்கனாக்க அது மே மாத ராசி பலனா இருக்கட்டும், சித்திரை வைகாசி பலன்களா இருக்கட்டும், அல்லது ராகு கேது பயிற்சி குரு பயிற்சியா இருக்கட்டும், படன்னு சொல்லிட்டே இருப்பார் அண்ணா. அந்த அளவுக்கு அவருக்கு அந்த ஞானம் கிடைச்சிருக்கு. அவரெல்லாம் ரொம்ப கருணை உள்ளவர். எத்தனையோ பேருக்கு நமக்கு தெரியாமல்னு கல்வி சேவை முதற்கொண்டு நிறைய உதவிகள் செய்துட்டு இருக்கிறவர் தான் ஷெல்வி அண்ணா. அதே போல பாலகுமாரன் சாருடைய குடும்பத்துல நடக்கிற எந்த ஒரு வைபவமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பா ஷெல்வி அண்ணா இருப்பார். முதல் ஆளா உட்காந்து அது கடைசி ஆளத்தான் கிளம்பி போவார். அந்த அளவுக்கு ஷெல்வி அண்ணா சமீபத்துல ஒரு பெரிய அவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இவங்க கூடலாம் நம்ம தொடர்பு வச்சிருக்கோமே அப்படின்னு. முனீஸ்வர சாஸ்திரியார் கூட நான் அவங்க வீட்டுக்கு நான் போறேன், அவங்க கூட நான் சேர்ந்து சாப்பிட்றேன், அவங்க வீட்டில் காசு சாப்பிட்றேங்கிறத எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு நானே என் குடும்பத்தாரும் நினைச்சுக்கிறேன். அதே போலத்தான் ஷெல்வி அண்ணா மே மாதம் 2ஆம் தேதி அன்னைக்கு ஆர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிற ஒரு கலையை, வாழும் கலையை சொல்லிக் கொடுத்து ஒரு ஆன்மீகத்துல சத்தமில்லாமல் சேவையாற்றி கொண்டிருக்கிற நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த, சோழ தேசத்தை சேர்ந்த, பெங்களூர்ல கர்நாடகாவில் மிகப்பெரிய ஆசிரமம் நடத்தி கொண்டு சேவையாற்றி கொண்டிருக்கிற ரவிசங்கர் குருஜி, அவரை நான் தரிசித்து அவர்கிட்ட நான் பேட்டி எடுத்ததுங்கிறது சக்தி விகடன்ல நான் உதவி பொறுப்பாசிரியராக இருக்கும்போது நடந்த விஷயத்த இப்ப நினைச்சு பார்க்கிறேன். வாழ்க்கையில மறக்க முடியாத தருணங்கள்ல அதுவும் ஒண்ணு. எப்படி நம்ம குன்றக்குடி அடிகளாரை நான் பேட்டி எடுத்தனோ, எப்படி நான் ஜக்கி வாசுதேவ் அவர்களை நான் பேட்டி எடுத்திருந்தனோ, எப்படி சுகபோதானந்தாவை நான் பேட்டி எடுத்தனோ, அதே போல ரவிசங்கர் குருஜியை நான் பேட்டி எடுத்த தருணம். பேட்டி எடுத்து முடிச்சுட்டு வந்த உடனே உங்க பேர் என்ன சொன்னீங்க அப்படின்னு குருஜி கேட்டார். ரவிசங்கர் குருஜி, என் பேர் ராம்ஜி அப்படின்னு. ரொம்ப ஞானம் இருக்கு உங்களுக்கு, நீங்க பெரிய எதிர்காலம் உங்களுக்கு இருக்கு, சௌக்கியமா இருப்பீங்க, பிளெஸிங் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணினது சிலிர்க்கும்படியா இருந்தது. கேள்வி கேட்கும் போதே நம்மளுடைய திறமை வெளியில தெரிஞ்சிடும். அப்படித்தான் உங்களுடைய திறமை எனக்கு தெரிஞ்சுது. நீங்க நல்லா இருக்கணும்னு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு பழங்கள் கொடுத்து பிரசாதங்கள்லாம் கொடுத்தார். மே மாதம் 2ஆம் தேதி ஆதிசங்கரர் அவதரித்த அந்த ஜெயந்தி திருநாள்ல தான் ரவிசங்கர் குருஜி அவர்களும் பிறந்த நாள் கொண்டாடி இருக்கார். அவருடைய பிறந்த நாளும் அன்னைக்கு தான். இந்த தருணத்துல தர்பாரண்யேஸ்வரர் திருக்கோவில் அப்படின்னு சொல்லப்படுகிற திருநள்ளாறு திருக்கோவில்ல குருஜி அவர்கள், ரவிசங்கர் குருஜி அவர்கள் தரிசனம் செய்ய அவர் கூடவே இருந்தவர் என்னுடைய அண்ணா ஸ்தானத்துல இருக்கிற ஷெல்வி அண்ணா, யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி அண்ணா. 2 பேரும் சேர்ந்து அங்க அந்த நலதீர்த்தத்தை பார்க்கிறதா இருக்கட்டும், தரிசனம் பண்றதா இருக்கட்டும், அங்க இருக்கிற அந்த பரிவட்ட மரியாதைகளை, சால்வைகளை பெற்றுக்கொள்ளும் போது ஷெல்வி அண்ணா உடனிருந்து எல்லாம் பண்றதா இருக்கட்டும்ன்றது பெரிய தெய்வ சங்கல்பமா நான் நினைக்கிறேன். ஷெல்வி அண்ணா கூட நான் பேசுறேன், நான் ஃபோன் பண்ணினா ஷெல்வி அண்ணா எடுக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு பலன்கள் சொல்லிட்டு இருக்காங்க, பரிகாரங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணாங்கிறதெல்லாம் சாதாரணமா ஒருத்தரால சொல்லிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஞானம் இருந்தால் ஒழிய, தெய்வ அனுகிரகம் இருந்தால் ஒழிய இதுதான் அப்பதான் சாத்தியமாகும்.
செல்வி அண்ணா வந்து ராகவேந்திரர் மேல அப்படி ஒரு அளப்பரிய பக்தி கொண்டிருப்பவர். அதே போல அவருடைய முகநூல் பக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க வியாழக்கிழமை தோறும் ராகவேந்திர பிருந்தாவனத்தையும், அதே போல தருணங்கள் கிடைக்கிற சமயங்கள்ல எல்லாம் ஆஞ்சநேய பெருமானுடைய புகைப்படங்களையும் பதிவிட்டுக் கொண்டே இருப்பவர். தன்னை பிரபகண்டாப்படுத்திக்கிற இந்த உலகத்துல, தன்னை பிராபல்யப்படுத்திக்கிற இந்த உலகத்துல கடவுள் திருமேனிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முகநூல்ல பதிவிட்டு இருக்கிறதுங்கிறது யதார்த்த ஜோதிடர் செல்வி அண்ணா மாதிரியான அந்த மனிதர்களுக்கு அசாத்தியமான ஒரு எளிமையான ஈஸியான விஷயம் தான். இல்லாட்டினாக்கா இது பண்ணிக்குவோம். செல்வி அண்ணா வந்து இந்த சமயத்துல எனக்கு ரொம்ப அவருடைய தேஜஸ் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே வருது அப்படிங்கிறதையும் நான் இதுல பார்க்கறேன். இந்த தருணத்துல செல்வி அண்ணாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். குருஜி ரவிசங்கர் குருஜி அவர்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்களை, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லலாமான்னு தெரியல, வாழ்த்துக்களை வந்து நமஸ்காரமாக சொல்லிக்கொண்டு அவரிடம் ஆசியை நாம் பெற்றுக்கொள்வோம். தெய்வ கடாட்சம் நேயர்கள் சார்பாக அவருக்கு நம்மளுடைய நமஸ்காரங்கள். செல்வி அண்ணாவுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள், அவருக்கும் நம்முடைய நமஸ்காரங்கள். செல்வி அண்ணா போன்றவர்கள், செல்வி அண்ணா இன்னும் பல சேவைகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும், அவர் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரனையும் இந்த உலகத்தில் உள்ள சகல மகான்களையும் நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நமஸ்காரம், வணக்கம், நன்றி.